இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேர் வந்து 2, 3 வீடியோவா எடுத்து வச்சிருப்பீங்க. அது எப்படி எனக்கே தெரியல, எனக்கே தெரியாம இருப்பீங்க. ரொம்ப பேருக்கு தெரியும். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா ஏதாவது ஒரு எடிட்டர்ல நீங்க ஒரு வீடியோவ இணைச்சுப்பீங்க. தெரியாதவங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன். தெரிஞ்சவங்க வந்து, "என்னடா நீ அவ்வளோ பெரிய ஜீனியஸா? அவ்வளோ பெரிய வெங்காயமாலாம்?" அதெல்லாம் வந்து கமெண்ட் போடாதீங்க. நான் தெரிஞ்ச விஷயங்கள மட்டும் சொல்றேன். தெரியாதவங்களுக்கு மட்டும் தான் சொன்னேன். பிகினர்ல உள்ளவங்களுக்கு இப்ப யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த எடிட்டிங்ல பத்தி தெரியாது. சும்மா வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேன். தெரிஞ்சவங்களுக்காக வீடியோ போடல. தயவு செய்து தேவையில்லாத கமெண்ட் எல்லாம் போடாதீங்க. தெரியாதவங்களுக்கு மட்டும் போடுறேன். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்டா டாப்க்குள்ள போயீங்க. அப்ப இப்படித்தான் இருக்கும். அந்த இன்டர்ஃபேஸ் இப்படித்தான் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அதுல வீடியோஸ தொட்டுக்குங்க. தொட்டுட்டு இதில நியூ போயிடுங்க. நியூ போயிட்டு என்ன பண்ணுங்க, இதில வீடியோஸ்ல வச்சுக்கோங்க. இப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்காக சின்ன ஒரு 3 வீடியோவ நான் வந்து இணைச்சு காமிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ஒண்ணு. உங்களுக்கு வித்தியாசம் இருக்குங்கிறதுக்காக இப்படி நான் சொல்றேன். இப்ப இந்த வீடியோ ஒண்ணு, இந்த வீடியோ ஒண்ணு. 3 வீடியோவ நான் இணைக்க போறேன். இப்ப நான் இது வந்து எல்லாமே ஷார்ட்ஸ்ல உள்ள வீடியோ தான். அதனால நான் 5, 5 செகண்ட் வச்சுக்கிறேன். இது வந்து தேவையில்லாத நீங்க வீடியோக்கள் கட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா, இந்த வீடியோ லைட்டா ஒரு டச் பண்ணுங்க. இப்படி டச் பண்ணிட்டு நேரா இங்க வந்தீங்கன்னா, இங்க வந்து கட் ஆஃப் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். இந்த இருக்கு பார்த்தீங்களா? இத தொட்டுக்கோங்க. அதாவது ஸ்ப்ளிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத நீங்க தொட்டீங்கன்னா கட் ஆயிடும். இந்த வீடியோவ தொட்டுட்டு இது தேவையில்லாத வீடியோ அப்படிங்கும்போது, இத என்ன பண்றீங்கன்னா டெலீட் பண்ணிக்கோங்க. இதே மாரி நீங்க ஒரு 5 செகண்ட் உங்களுக்கு தேவை இவ்வளோதான் தேவை அப்படிங்கும்போது, இந்த ஸ்ப்ளிட்ட குடுத்து டெலீட் பண்ணிக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்லுறேன். இப்ப நான் ஒரு 12 செகண்டு உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 12 செகண்ட் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ்ல எடுத்தது. நான் ஷார்ட்ஸ்ல போடுறதுக்காக நான் எடுத்தது. இத வந்து நான் ஜூம் பண்ணி உங்களுக்காக நான் காமிக்கிறேன். லைட்டா ஜூம் பண்ணீங்கன்னா, இது ஃபுல் ஜூம் ஆயிடும். அப்ப நார்மல் வீடியோவுக்கு வந்துரும் இந்த வீடியோ. அதே மாரி இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா, நார்மல் வீடியோவுக்கா வரணும் அப்டின்னா, லைட்டா ஜூம் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோ நார்மலுக்கு வந்துரும். நீங்க எடுக்கும்போதும் அ நார்மல் வீடியோ எடுக்கிற மாரி ஃபோன சாய்வாட்டத்துல வச்சு எடுங்க. ஃபுல் சைஸ்ல எடுக்காதீங்க. பாருங்க. இவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வீடியோவோட இணஞ்சிருக்கும். நான் உங்களுக்காக ஒட்டி காமிக்கிறேன். பாருங்க. இதுல அவ்வளோதான். இதுல நீங்க நீங்க எப்பயும் போல நீங்க இதுல போயிட்டு மேல உள்ள ஆப்ஷன் போயிட்டு ஆடியோவுக்கு போயிடுங்க. ஆடியோவுக்கு போயிட்டு, இதுல நான் இங்க பாட்டு வச்சுக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மியூசிக்க தொட்டுக்கோங்க. 2வது நீங்க வேற ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்டின்னா, இந்த மேல வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஷன் தொட்டுக்கோங்க. நீங்க ரெக்கார்ட் பண்ணணும் அப்டின்னா, இந்த ஆப்ஷன தொட்டுக்கோங்க. இப்ப தொட்டுட்டு என்ன பண்றீங்கன்னா, இத தொட்டுக்கோங்க. இத தொட்டீங்கன்னா 3 செகண்ட் சுத்தி வரும். அப்ப நீங்க ஹாய், ஹலோ இந்த விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீங்க என்ன டயலாக் பேசணுமோ பேசிட்டு இத விட்டுருங்க. அத ஸ்டாப் பண்ணிட்டு டிக் குடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க ஆடியோ. அப்ப நீங்க ஹாய், ஹலோ இந்த விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அ அப்ப இதோட முடிஞ்சுட்டு, இந்த இடத்தோட இந்த ஆடியோவ கட் பண்ணணும் அப்படின்னா, அதே தான். இந்த ஷிஃப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கட் பண்ணி தூக்கி வெளில போட்டுருங்க. இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 3 நிமிஷம் தான் வீடியோ போட்டிருக்கிறேன். இதே மாரி நீங்க ஒவ்வொரு வீடியோ எத்தன வீடியோ வேணாலும் நீங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 10 வீடியோ இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது 3 1/2 நிமிஷம் ஆயிட்டு, 3:40 நிமிஷம் ஆயிட்டு, இத பண்ணிட்டு நீங்க டிக் குடுத்துட்டு, நீங்க மேல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் வீடியோ. சிம்பிளான வீடியோ தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு என்ன வீடியோ போடணுங்கிறத கமெண்ட்ல போடுங்க. நாளைக்கு உங்களுக்காக நான் அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். பாய்.